ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர், அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திலே பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம் மத்தியில் இடைப்பட்டு என்ன காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டுமோ அவர் பாரத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்மை ஜெபிக்க வைக்க போகிறார். ஒவ்வொரு வாரமும் இந்த ஜெபத்தை நாங்கள் மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலும், நானும் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய எல்லா ஜெப பங்காளர்களும் மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் பாரத்தோடு இந்த ஜெபத்தை செய்கிறோம். சில நேரமில்லாத தருணங்களிலெல்லாம், இரவுகளிலெல்லாம் இருந்து நாங்கள் காத்திருந்து ஜெபித்து இதற்கு ஆயத்தமாகி வருகிறோம். ஆகவே இந்த ஜெபத்தை நீங்கள் சாதாரணமாய் நினைக்கக்கூடாது. இது மிகுந்த தியாகத்தின் மத்தியிலே செய்யப்படுகிற ஒரு ஜெபம். ஆகவே நீங்களும் இதில் பங்காளர்களாக இருக்கிறபடினாலே அநேகரை இந்த ஜெபத்திற்கு அழையுங்கள், கூப்பிடுங்கள். வாரம் 4 பேரை அழைத்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள் என்றெல்லாம் நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும். அப்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இன்றைய ஜெபத்தை தேவன் ஆசீர்வாத தரும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை நம்பிக்கையோடு நாங்கள் செய்கிறோம். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழ வேண்டும் என்று சொன்னீர். விதைக்கிறவன் நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும், தான் விதைக்கிறதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு விதைக்கிறோம் அப்பா. நிச்சயமாய் ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்போம் என்று ஆண்டவருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளின் ஜெபத்தை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பல கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்களிலிருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏக இருதயத்தையும் ஒரு மனதையும் கொடுத்து நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளின் ஜெபத்திற்கு துவக்கமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், குறைவின்றி நடத்தின தேவன், புதிய மாதத்தை காண கொடுத்த தேவன், நன்றி உள்ளத்தோடு அவரே நம் கண்வலை, அவரே நம் ரட்சிப்பின் தேவன், அவரே நம் துருகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து இருக்கிற இடத்திலே Thank you Lord. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண கொண்டு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண கொண்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன்.
அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சனை கொண்டு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சனை கொண்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையாகிய கர்த்தரை உயர்த்துவது எவ்வளவு இன்பம். அவன் நம்முடைய ரட்சிப்பின் தேவன், நம்மை ரட்சித்தவர். நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சந்ததியையும் நிச்சயமாகவே ரட்சிப்பார். தன் சந்ததியை குறித்து மிகுந்த கருத்தோடு இருந்த ஒரு பக்தன் அவர்தான் தாவீது. தேவன் தாவீதுக்கு மாத்திரம் உடன்படிக்கை செய்யவில்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் சந்ததியின் ஆசீர்வாதங்கள் தாவீதுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை நமக்கு உடன்படிக்கையாய் செய்திருக்கிறார். சரி, தாவீதுக்கு தேவன் என்ன உடன்படிக்கை செய்தார்? ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணுவேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அடுத்த வசனமும் வாசியுங்கள். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். இந்த வசனங்கள் தான் தேவன் தாவீதோடு செய்த ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை செய்கிறார்? உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறம் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர், அந்த வீடு என்பது அது ஒரு பெரிய உடன்படிக்கை. அதாவது தாவீதுக்கு பிறகு வரப்போகிற சந்ததி, அது அவருடைய சரீரப்பிரகாரமாக அடுத்தடுத்து பிறக்கும் சந்ததி மட்டுமல்ல, பல காலங்களுக்கு பிறகு வரப்போகிற கிறிஸ்து இயேசுவை குறித்தும் இந்த உடன்படிக்கை சொல்கிறது. வசனம் அழகாய் சொல்கிறது, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன். இது சாலமோனை மாத்திரம் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், தாவீது உயிரோடு இருக்கும் பொழுதே சாலமோன் இருக்கிறார். தாவீதுடைய கண்காண சாலமோன் அரசாட்சி செய்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், உன் பிதாக்களோட நீ நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவேன். இந்த வார்த்தை கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனாலும் தேவன்
சரீரப்பிரகாரமாய் தாவீதுக்கு பிறகு அவருடைய குமாரனை தன்னுடைய குமாரனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன அருமையான வசனம் சொல்கிறது, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? உன் குமாரன் அது என் குமாரன், உன் குமாரத்தி அவள் என் குமாரத்தி, நான் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவரே செய்த உடன்படிக்கையை ஆண்டவரே நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட்டு மாற்றி அவருடைய கிருபையினால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி எல்லாரையும் இந்த வசனத்தின்படி, இந்த உடன்படிக்கையின்படி தன் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். அந்த உறவு, அந்த பிள்ளைகள் தேவன் தனக்கு தகப்பனாய் இருக்கிறார், ஹீஸ் மை ஃபாதர் என்பதை அறிந்து தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். அதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்த தலைமுறையினருடைய ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஆண்டவரை அப்பா நாங்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையில எங்களோடு கூட இணைந்து ஜெபத்திலே ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவரே தாவீதுக்கு பிறகு அவன் சந்ததியை எழும்பை பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா அவனுக்கு ஆண்டவரே தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபையை அருள பண்ணுவேன் என்று சொன்னீரே. அவன் எனக்கு குமாரனா இருப்பான் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் தகப்பனே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா நீரே பிதாவாகிய தகப்பனாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே உடன்படிக்கை செய்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளும் அறியாமல் தூரமா இருக்கிறார்களே ஆண்டவர் அப்பா. யோவான் 16:16 சொல்லப்பட்டது போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீர் தெரிந்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, தூரமாய் விலகி இருக்கிற கெட்ட குமாரனை போல எங்கள் பிள்ளைகள் இருந்தால் இன்றைக்கு உம்முடைய அன்புக்கு நேராக ஆண்டவரே எங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை அறியாதபடிக்கு உலகத்தால் கட்டப்பட்டு இருந்தால், பிசாசின் கிரியையிலே கட்டப்பட்டு இருந்தால், லௌலீக சிற்றின்பத்திலே கட்டப்பட்டு இருந்தால் எங்க பிள்ளைகளை இன்றைக்கு தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க. அதை விட்டு எங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா. உலக அன்பு ஒரு நாளும் பிள்ளைகளை திருப்தி செய்யாதப்பா. உங்க அன்பு எங்க பிள்ளைகளை ஆண்டவரை திருப்திப்படுத்தட்டும்பா. உங்க அன்பினால எங்க பிள்ளைகளை இருதயங்களை நிரம்பி வழிந்தோடும்படி செய்யுங்கப்பா. எங்கெல்லாம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதறப்பட்டு கிடக்கிறதோ ஆண்டவரை பின் மாற்றத்துக்குள்ளதா இருக்கிறதோ ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஆண்டவரை இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க கரங்களை எங்க பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம் பாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு வயிற்றிலே இருக்கிற சிறிய மழலை சிசுக்களை முதற்கொண்டு ராஜா ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு சிரசின் மேலும் ஆண்டவருடைய கரங்களை வைப்பீராக ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் மேல உங்க அன்பு ஆண்டவரே, உங்க இரக்கம் அப்பா. கல்வாரியில் எங்க பிள்ளைகளுக்காய் நீர் சிந்தின ரத்தத்தை ஆண்டவரே இப்பொழுதே ஊற்றுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க பிள்ளைகள் உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க அன்பால நிரப்பப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்கே எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறார்களோ இன்றைக்கு ஆண்டவரே ஒரு என்கவுண்டர் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்யுங்கப்பா. இன்றைக்கு ராஜா ஆண்டவரே உங்க அன்புக்கு நேராய் எங்க பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, கொண்டு வந்து நிறுத்துங்க. எத்தனையோ நாட்களாய் கண்ணீர் சிந்தி சிந்தி ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெபங்களுக்கு ராஜா இன்றைக்கு பதில் கிடைக்கட்டும்பா. இன்றைக்கு பதில் வரட்டும்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஊழியத்திலே ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே தாய் தகப்பன்மார் ஆண்டவரே ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து அப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்கேயாவது சிக்கி இருந்தால் இன்றைக்கு அவர்களை கொண்டு வந்து ராஜா தாவீதுக்கு பிறகு அவன் குமாரனை அவன் ஸ்தானத்திலே நிலைக்க பண்ணி செய்த தேவன் இன்றைக்கு ஆண்டவரே போதகருடைய பிள்ளைகள் ஊழியக்காருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஊழிய தாகமும் தரிசனமும் பெற்றோரிடத்திலே ஊற்றப்பட்டது போல இவர்கள் மேல் இரட்டத்தனையாய் ஊற்றி ராஜா ஊழியங்களிலே சிறைந்த ஆண்டவரே கர்த்தருக்காய் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆண்டவரே கிருபைகளை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. எங்க பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள், சாத்தானுடைய திட்டங்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகளிலே எங்கள் பிள்ளைகள் எங்கேயாவது சிக்கி இருந்தால் இன்றைக்கு சத்துருவின் கிரியைகளில் இருந்து எங்க பிள்ளை
பிள்ளைகளை விடுதலையாக்கி விடுங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஆண்டவர் அவனுடைய கரங்களில் இருந்து பறித்து கர்த்தாவே உமக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மாற்றங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே அப்பா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவிலே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆவிக்குரிய மாற்றங்களை தாங்கப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிறதிலே மாற்றங்கள் வரட்டும்பா. ஆண்டவரே வேத தியானத்திலே மாற்றங்கள் வரட்டுன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எப்படி எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உருவாக்க சித்தமுடையவராய் இருக்கிறீரோ அப்படியா எங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், இங்க சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், இங்க தேசத்தில் இருக்கிற எண்ணற்ற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு ராஜா உன் பக்கமாய் திருப்புவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க அன்புக்கு நேராய் திசை திருப்பி விடுங்கப்பா. உங்க மனதுருக்கத்துக்கு நேராக எங்க பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. எங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் எங்க பிள்ளைகளை சந்தித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே சொல்லுங்க நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நீ நடத்திடுவீரே நடத்திடுவே எந்த சூழ்நிலையிலும் யார் கைவிட்டாலும் கடைசி வரை நடத்திடுவே நீரே யெகோவா நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர் நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. Thank you, Jesus. எங்களையும் எங்கள் சந்ததியையும் நீர் கடைசி வரை நடத்துவதற்கு நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்கள் தலைமுறைகளை எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஒரே ஒரு விசை நீ நடத்திடுவீர் என்று விசுவாசத்தோடு பாடலாமா? நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கலாம், என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம். ஒரே ஒரு விசை இணைந்து இந்த பாடலை எங்களோடு கூட விசுவாசத்தோடு கூட பாடுங்கள். கர்த்தர் நடத்துவார். நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை
இடத்துல இருந்தாலும் கரங்களை ஆண்டவர் நேரா உயர்த்தி சொல்லுங்க. எல்லாமே பார்த்து கொள்ளுகிறவர், நீர் யாவையும் பார்த்து கொள்ளுகிறவரே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா, Thank you, Jesus. யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். என் கூடவே இருப்பவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என் சந்ததியை நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் தலைமுறையை நீர் பார்த்து கொள்வீர். நீர் யெகோவா ஷம்மா, என் தலைமுறையோடு கூட நீர் இருக்கிற தேவன் ஆண்டவரே. தலைமுறைகள் தாண்டி கடந்து வந்து உங்க வார்த்தையில் பிசகாதபடி தாவீதுக்கு என்ன வாக்கு பண்ணினீங்களோ, மேசியாவாகிய கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை காப்பாற்றினீங்களே ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்து, ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஒவ்வொரு வாலிபனுக்கும் அந்த கிருபையை கொடுத்து, ஒவ்வொரு வாலிப மகளுக்கும் அந்த கிருபையை கொடுத்து, தலைமுறைகளோடு கூட நீங்க நடக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிறவர். ஆனாலும் பெற்றோராகிய நமக்கு நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை தாவீது மிக நேர்த்தியாய் செய்தார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நடத்தின விதத்தை பார்க்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் இதை சொன்னாரா என்று வேதம் சொல்லவில்லை. கண்டிப்பாய் தாவீது சொல்லியிருப்பார். ஆனால் இங்கு சாலமோனுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மகனுக்கு விசேஷமாய் சொல்லுகிற ஆலோசனை 1 நாளாகமம் 28:9-10 வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். அற்புதமான வேத வசனங்கள். தாவீது சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று தாவீது தன் குமாரனை நடத்துகிறார். இன்றைக்கு பெற்றோராகிய உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று வேதம் சொல்கிறது. பெற்றோராகிய நீங்களே ஆலயத்திற்கு செல்லாமலும் வேதத்தை வாசிக்காமலும் ஜெபம் செய்யாமலும் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் பக்தியாய் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. முதலாவது, பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனை சேவிக்கிறவர்களாய், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே மாற முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பெற்றோராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். நல்ல ஒரு ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நல்ல கர்த்தருடைய வார்த்தை ஆராதனை இருக்கிற ஒரு ஸ்தலம், நல்ல ஐக்கியம் இருக்கிற ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு குறைவுகள் இல்லாமல் இருக்குமா? எல்லா இடத்திலும் தான் குறைவுகள் இருக்கிறது. ஆனாலும் உங்கள் பிள்ளை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல வளர வேண்டும்.
வசனத்தை கேட்டு 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 பிள்ளைகள் பக்தியிலே வளர முடியும். சரி, ஆண்டவர் வாலிப பிள்ளைகளுக்கென்றே நமக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பைபிள் கால்ஸ் மூலமாக வாலிபர்களுக்கென்று ஒரு யூத் பைபிள் கோர்ஸை நடத்துகிறோம். அதை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் யோசித்தோம், வாலிபர்கள் எப்படி இந்த பைபிள் கோர்ஸ் படிப்பார்கள் என்று. ஆனால் அதில் படிக்கிற வாலிபர்களுடைய உற்சாகமான வார்த்தைகளை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. 1.5 மணி நேரம் நடக்க வேண்டிய வகுப்பு 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக போகிறது. ஏனெனில் வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற சந்தேகங்களை கேட்கிறார்கள், கேள்விகளை கேட்கிறார்கள், வசனத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இது எதை சொல்லுகிறது? நாம் பிள்ளைகள் வசனத்தை அறிவதற்கு ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் படிக்கிறார்கள். பிள்ளைகள் படிக்கவில்லை, தேடவில்லை என்றெல்லாம் நாம் குறை சொல்ல வேண்டாம். நாம் உருவாக்கி கொடுப்போம். கிரியை செய்கிறவர் தேவன். ஒருவேளை வருகிற ஜூன் மாதத்தில் கூட பிள்ளைகளுக்கென்று ஒரு புதிய வகுப்பை துவங்க இருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இணைத்து விடுங்கள். ஒரு 2 கிளாஸ் சும்மா போய் பாரு, உனக்கு எப்படி பிடிக்கிறதா இல்லையா என்று பார் என்று சொல்லி அனுப்பி வையுங்கள். அவர்கள் தொடர்ந்து படிப்பதும் படிக்காததும் அது தேவனுடைய செயல், தேவன் நடத்துவார். சரி, இங்கே தாவீது தன் குமாரனுக்கு புத்தி சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். தேவனை சேவிக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு சேவிக்க வேண்டும், உற்சாகமாய் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் சாலமோன் உற்சாகமாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தைரியம் கொண்டார். பெற்றோரே, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் அதை செய்யவில்லை, இனிமேல் செய்ய போகிறேன் என்று ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா குடும்பங்களையும் பேர் பேராய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, குடும்பங்களை அப்பா நேசிக்கிற தேவன் ராஜா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வருவீராக. ஒவ்வொரு தாய்க்குள்ளும் தகப்பனுக்குள்ளும் ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக. அவர்கள் ஆண்டவரை எப்படி ஆண்டவரை தங்கள் குடும்பங்களை பக்தியுள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஞான இருதயத்தை ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுங்கப்பா. இந்த வேளையில அந்த ஞான இருதயம் ஒவ்வொருவர் மேலும் வரட்டும்பா. அப்பா, பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒரு சூழ்நிலை, பக்தி விருத்திக்கு ஏதுவான சூழ்நிலைகள் குடும்பங்களுக்குள் உண்டாவதாகப்பா. குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பொல்லாத ஒரு மனதை கெடுக்கிற ஆவியை நாங்கள் வெளியில விரட்டி செபிக்கிறோம்ப்பா. அப்பா, குடும்பங்களுக்குள்ள ஒரு மனது வரட்டும்பா. அப்பா, ஒரு மனதோடு பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று பெற்றோருக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உற்சாக மனதோடு ஆண்டவரே அப்பா எப்படி சேவிக்க வேண்டும், எப்படி எச்சரிக்க வேண்டும், எந்த மாதிரி சூழ்நிலைகளை பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்கிற அப்பா அந்த ஆண்டவரே அப்பா கிருபையை இந்த வேளையில ஒவ்வொரு பெற்றோர் மேலையும் வைக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஒரு யூனிக் அனாயிண்டிங்க பெற்றோர் மேல வைங்கப்பா. பிள்ளைகளுக்கு என்று பாரத்தோடு ஜெபிக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே பிள்ளைகள் முன்பாக பேச வேண்டிய வார்த்தைகள் அப்பா எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பிள்ளைகள் வளர வேண்டும் என்கிற அப்பா அந்த ஒரு அறிவு ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பெற்றோர் மேலையும் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பக்தி உள்ள சூழல் உண்டாகட்டும்பா. தெய்வ பயம் வைங்கப்பா. தெய்வ பயத்தை ஒவ்வொரு வீட்டின் மேல வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரை சேவிக்கிற ஆண்டவர் அந்த உணர்வுள்ள இருதயம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உண்டாவதாகப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தங்கள் இஷ்டம் போல அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நீங்க ஏவும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினால் ஒவ்வொரு குடும்பம் நிலைவரப்படுமேப்பா. ஒவ்வொரு வீடும் ஆண்டவரை நிலைவரப்படுமே. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் மாற்றப்படுமே ராஜா. ஒவ்வொரு வீட்டையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. கண்மலை ஆனவரே, இந்த வேளையில் அப்பா ஒவ்வொரு பேரண்டையும் கையில நீங்க எடுங்கப்பா. அவர்கள் நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுங்கப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஒரு கொர்நேலியுவின் வீடாக ஒவ்வொரு வீடும் மாறட்டும்பா. குடும்பமாய் பக்தியாய் சேவிக்க, குடும்பமாய் ஆண்டவரே உற்சாக மனதோடு உண்மையோடு சேவிக்க அப்பா நீங்க கற்று கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, பெற்றோரின் ஆண்டவரே நடத்தை பிள்ளைகளை உம்பக்கமாய் திருப்ப அப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை
உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சண்டைகள் ஆண்டவரே, போராட்டங்கள், வாக்குவாதங்கள், அப்பா பிரிவினைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்கள்ல இருந்து விலக்கி ஜெபிக்கிறோம்ப்பா, விலக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உங்க அன்பு இந்த வேளையில ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும்பா. உங்க அன்பை ஊற்றி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க அன்பு ஊற்றப்படும் போது ஆண்டவர் இந்த குடும்பத்துல ஒரு மனது வருமே, அன்பு உண்டாகுமேப்பா. ஆண்டவரே பிரிவினை விலகுமே ராஜா. ஆண்டவரே ஒரு மனதோடு இருக்கிற குடும்பம் ஆண்டவரே அப்பா உம்மை சேவிக்கிற குடும்பமாக மாறுமேப்பா. இதை பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தன்னால வந்து ஜெபிப்பார்களே, தன்னார்வப்படுவார்களே. எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, எங்க அப்பா ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிப்பேன். இந்த பிள்ளைங்க ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளையா மாறுமே. எங்க அப்பா அம்மா வேதத்தை வாசிக்கிறாங்க, நாங்களும் வேதத்தை வாசிப்போம். எங்க பிள்ளைங்க இறுதிய திரும்புமேப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள சூழ்நிலைகள் மாறட்டும். வார்த்தைகள்ல பக்தி விருத்தி உண்டாகட்டும், செயல்பாடுகள்ல பக்தி விருத்தி உண்டாகட்டும், நடக்கையில பக்தி விருத்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரே நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே சத்துரு உட்புகாதபடிக்கு வேலி அடைக்கிறோம்ப்பா. குடும்பத்துல சமாதானத்தையும் ஒற்றுமையும் அன்பையும் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வரும் நாட்களில ஆண்டவரே சாட்சிகளாய் குடும்பங்கள் எழும்பட்டும் ராஜா, எழும்பட்டும் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் சேவிக்கிறார்கள் என்ற சாட்சிகளை அப்பா நாங்கள் கேட்க போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் வரும் நாட்களில் பெற்றோர்களாகிய நமக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுப்பார். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள், ஐயோ நான் இத்தனை ஆண்டுகள் இப்படியெல்லாம் வாழவில்லையே, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படலாம். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன். ஒரே ஒரு கவியை பாட விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மை பலியாக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. நோக்கி பார்த்ததீரா பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததீரா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தோமையா உம்மை எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எஸ் ஃபாதர், உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னியும், ஒவ்வொரு தகப்பனின் குறைவுகளை மன்னியும். மனம் போன வாழ்வில் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு இடரலாய் வாழ்ந்த தகப்பன்மாரை மன்னியும். பிள்ளைகளை பக்தி மார்க்கத்தில் நடத்தாதபடிக்கு இஷ்டம் போல் வாழ்ந்த தாய்மார்களை மன்னியும். இந்த பிள்ளைகளுக்கு போதுமான ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதில் கவனம் செலுத்தாத அந்த சிந்தையை மன்னியும். இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி பெற்றோர்கள் தங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளைகளும் தங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், என் குமாரனாகிய சாலமோனே,
உன் பிதாவின் தேவனை நீ உற்சாகமாய் சேவிக்க வேண்டும் என்று. சாலமோன் எப்படி உற்சாகமாய் சேவித்தார்? ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் எத்தனை சர்வாங்க தகன பலிகள்? எதுக்கு 1000? அவன் இருதயம் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டது. 1000 சர்வாங்க தகன பலிகளை உற்சாகமாய் செலுத்துகிறான் ஒரு ராஜா. இதை போல யாரும் செலுத்தியது இல்லை. அவன் அவ்வளவு உற்சாகமாய் செலுத்தினதினால் கர்த்தருக்கும் அவன் மேல் பிரியம் வந்து விட்டது. அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். சரி, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். சாலமோன் எதை கேட்டார் தேவனிடத்தில்? விசேஷமான ஞானம். அவருடைய இருதயம் உற்சாகம் கொள்ளுகிறது. எதன் மேல்? தேவனுக்கு அடுத்த காரியத்தில். ஆண்டவரே, எனக்கு ஆஸ்தியை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும். அதையெல்லாம் சாலமோன் கேட்கவில்லை. என் தகப்பன் ஸ்தானத்தில் என்னை ராஜாவாய் மாற்றிருக்கிறீர். ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே கூடும் ஆண்டவரே? ஆகவே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சாலமோன் ஜெபிக்கிறார். அவர் கேட்டதை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சாலமோனுடைய இருதயம் இன்னும் எப்படி உற்சாகம் கொண்டது? 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். என்ன ஒரு விருப்பம் பாருங்கள். சாலமோன் உற்சாகமாய் தகன பலிகளை 1000 சர்வாங்க தகன பலிகள் இடுகிறார். 2வது, என் தகப்பனுக்கு இருதயத்தில் விருப்பம் இருந்தது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. இவர் அடுத்த தலைமுறை தானே, அதெல்லாம் அவர் விரும்பிட்டு இருந்தார். அதெல்லாம் இப்போ நடக்காதுங்க, நான் வேற காரியத்தை செய்ய போனேன் என்று சாலமோன் சொல்லவில்லை. என் தகப்பனுக்கு விருப்பம் இருந்தது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட. ஆகவே நான் அந்த ஆலயத்தை கட்டப்போகிறேன் என்று ஈராமோடு கூட பேசி அங்கிருந்து பொருட்களை வரவழைக்கிறார். என்ன ஒரு ஞானமுள்ள குமாரன்! நம்முடைய பிள்ளைகளை தேவன் அப்படித்தான் மாற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை மாற்றப் போகிறார். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திருப்பங்கள் வரப்போகிறது. எந்த பிள்ளை தேவனை தேடாது இருக்கிறதோ அந்த பிள்ளை தேவனுக்காக பல காரியங்களை செய்வதற்கு உற்சாகமாய் முன்வரப்போகிறது. அதற்காக ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் நினைவு கூறும்படி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை நினைவு கூர்ந்தீர் அப்பா, சாலமோனை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர். ஆலயத்தை கட்டும்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 சர்வாங்க தகனபலிகளை செலுத்தின போது கிருபைகளை கொடுத்தீரே ஆண்டவரே. நீர் விரும்புவது என்ன என்று நீங்க கேட்டீரே ஆண்டவரே. அப்படியா எங்க பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா எங்க பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தின் காரியத்துக்கு தெரிந்து கொள்வது அல்ல ஆண்டவரே. எங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்க பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. சாலமோனை போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு விசேஷமான பிள்ளையாய் ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற டெடிகேட்டோட ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, அநேகருடைய வாழ்க்கைகளை கட்டுகிற ஒரு பிள்ளைகளாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர, உலக பிரகாரமானதை விரும்பாதபடி ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடும் என்று கேட்ட பிள்ளையை போல ஆண்டவரே எங்க பிள்ளைகளும் ஞானவான்களாய் விரும்பும்படி ஆண்டவரே அப்பா நீ தெரிந்து கொள்ளும்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம், எங்க பிள்ளைகள் எல்லாம் சமூகத்தில், எங்கள் தேசத்திலும், எங்கள் ஆலயத்திலும், எங்கள் வீடுகளிலும் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அப்பா நாங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தை நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. சாலமோனை போல ஒரு இருதயத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. சாலமோனை போல ஒரு ஞானத்தை ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எங்க பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. 1000 சர்வாங்க தகன பலிகளை எங்க பிள்ளைகளோட வாய்களில போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. உதடுகளின் பலியாக ஸ்தோத்திர பலியை நீங்க ஆண்டவரே தெரிந்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. அப்படியா எங்க பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல பல மணி நேரங்கள் நின்று காத்திருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்முடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஆண்டவரே தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளாய் சந்ததி சந்ததிகளாய் எங்க பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கப்பா. தாவீதை தெரிந்து கொண்டீரப்பா, சாலமோனை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர், ஈசாக்கை தெரிந்து கொண்டீர், யாக்கோபை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. சந்ததி சந்ததியாய் தெரிந்து கொண்டு சந்ததி சந்ததியாய் நீங்க ஆசீர்வதித்தீர். நீர் ஆபிரகாமை நோக்கி நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அதை ஆசீர்வதித்தீரே. ஈசாக்கு ஆண்டவரே விதை விதைத்தார், 100 மடங்கு பலன் கொடுத்தீரே. யாக்கோபு கோலும் கையுமாக ஆண்டவரே புறப்பட்டு இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவரா இப்படியாய் நீங்க சந்ததிகளை ஆசீர்வதித்தீரே. எங்க சந்ததிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சந்ததிகளும் ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பக்கத்துல பிற்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் உம்முடைய அறிவு அந்த பிள்ளைகள் மீது வைங்க ஆண்டவரே. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்குது என்று நாங்கள் சங்கீதத்துல வாசிப்பது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு சிரசில் மீதும் இந்த வேலையுடைய கரம் இறங்க வேண்டுமா இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீமா லாரா தூஷா வாக்குறது நிமாக்கர லிபா ஆவியானவரே. நீமாலா எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே, வீடுகளில் இல்லாதவாறு வெளியே இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வெளி தேசங்களில் இருந்தாலும் வெளி மாநிலங்களில் இருந்தாலும் இந்த வேலையில உங்க கரம் தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் ஆண்டவரே. அந்த எஸ்ராவை தொட்ட கரம், நெகேமியாவை தொட்ட கரம் ஆண்டவரே, சாலமோனை தொட்ட கரம் ஆண்டவரே, பிள்ளைகளை மாற்றட்டும். இந்த வேலையில மாற்றட்டும், இருதயத்தை மாற்றட்டும், சிந்தையை மாற்றட்டும் ஆண்டவரே. இயேசுவினுடைய சிந்தை உருவாகட்டும், கிறிஸ்துவுடைய சிந்தை உருவாகட்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோன் உமக்காய் வைராக்கியமாய் ஜீவித்தது போல உமக்காய் ஆண்டவரே தகப்பனுடைய கர்த்தாவே சித்தத்தை நிறைவேற்றினது போல ஒவ்வொரு தாயினுடைய சித்தத்தையும் ஒவ்வொரு தாய் விடுகிற கண்ணீரையும் பார்த்து உம்முடைய சித்தத்தை எங்க பிள்ளைகள் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உமக்காக எழும்புகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நீங்க எழும்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்திலும் எழும்புங்க ஆண்டவரே. நீங்க எழும்பும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போகார்கள் ஆண்டவரே. புகை பறக்கடிக்கப்படுவது போல இந்த வேலையில எல்லா விதமான சத்துருக்களும் பறக்கடிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க பிள்ளைகளை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஒரு கவியை நாம் பாட விரும்புகிறேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாடும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாடும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாடும் நடத்துவாரே. ஆமாண்டவரே, நீர் எங்களையும் எங்கள் சந்ததியும் என்னாலும் நடத்த போகிறீர். நாங்கள் உம்முடைய கைகளில் எங்கள் சந்ததியை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு பிள்ளை கூட, கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருக்கிற ஒரு பிள்ளை கூட
நம்மை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. ஆண்டவர் இந்த கிருபை தலைமுறைகளுக்கு தொடரும்படி அனுக்கிரக செய்யுங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு என்ன சொன்னார் என்று பார்த்தோம். இந்த சாலமோன் அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு சில காரியங்களை பிரசங்கியின் புத்தகத்திலிருந்து வாசித்து நாம் இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை அறிந்த தலைமுறைக்கல்ல, அதற்காகவும் ஜெபிக்கலாம். இப்பொழுது ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், அவர்களுக்கு வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லை, தேவன் இல்லை, ஆகவே நித்திய நோக்கம் இல்லை. அவர்கள் நித்திய நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாலமோன் சொல்லுகிற ஒரு சில காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசியுங்கள், முதல் வசனத்திலிருந்து. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. சாலமோன் வாழ்க்கையில் உயர்த்தப்பட்ட பொழுது அவருக்கு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க ஆசை வந்து விட்டது. என்ன சொன்னாராம்? சந்தோஷத்தினாலே சோதிப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இன்றைக்கு வாலிபர்களுக்கு எது சந்தோஷம் என்று நினைக்கிறார்களோ அதற்கு பின்னதாக தேடி ஓடுகிறார்கள். ஃபன், எல்லாமே ஃபன்னாக இருக்கணும். லைஃப்பில் ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. அதை ஃபன் என்று சொல்லி ஓடுகிற காரியங்கள், அதன் முடிவு என்ன? அதற்காக ஏன் நேரத்தை செலவழிக்கிறோம்? ஏன் பணத்தை செலவழிக்கிறோம்? அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா என்று சொல்லி பார்த்தால் ஒன்றுமில்லை. சாலமோன் அடுத்த தலைமுறைக்கு எழுதின புத்தகம் தான் பிரசங்கியின் புத்தகம். அவர் எழுதுகிறார், இன்பத்தை அனுபவி என்றேன், எல்லாத்தையும் அனுபவிச்சேன், எல்லாம் மாயை. 4வது வசனம், 5வது வசனம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். பின்னாக வாசித்து கொண்டே பாருங்கள். வாழ்க்கையில முன்னேறி மேலே போய் வீடுகளை கட்டுகிறார், பெரிய வேலைகளை செய்கிறார், தோட்டங்களை நடுகிறார், எல்லாம் செய்கிறார். வசனம் 10. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. கண்ணில் எதெல்லாம் படுதோ எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். இது அவருடைய பின்னாட்கள். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. எதையுமே நான் விலக்கல, எல்லாவற்றையும் அனுபவித்தேன். சொல்லிக்கொண்டே போகிறார். வசனம் 11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே கிடையாது. நான் அந்த வேலை செய்தேன், இந்த வேலை செய்தேன், அந்த சந்தோஷத்தை அனுபவித்தேன், இந்த இன்பத்தை அனுபவித்தேன். முடிவு என்ன? காரியத்தின் கடைத்தொகை எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். வசனம் 25. என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சரி, என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்கு விருப்பங்களில் பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? நன்றாய் சாப்பிட வேண்டும், நன்றாய் சம்பாதிக்க வேண்டும், நன்றாய் அனுபவிக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கையின் பெரும்பகுதியான நேரங்கள் தேவனை தேடாமல் சம்பாதிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அனுபவிப்பதற்குமே போய்விடுகிறது. பாவம் இந்த வாலிபர்கள். அவர்கள் நோக்கம் தெரியாமல் அலைகிற கப்பலை போல இருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கம் தெரியாமல் அலைகிற படகுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் திசை திருப்பப்பட வேண்டும். சாலமோன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த அதிகாரத்தின் கடைசியில் எழுதுகிறார், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்துட்டேன், எல்லா உயர்வையும் அடைந்து பார்த்து விட்டேன், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். வாலிப பிள்ளைகள், இந்த தலைமுறை இந்த மாயான காரியத்திலிருந்து வெளியே வந்து உண்மையான காரியத்திற்காய் தங்கள் நாட்களை செலவழிக்க வேண்டும். இதற்கு அவர்களுக்கு தெளிவு வேண்டும், ஞானம் வேண்டும். தேவன் இந்த விவேகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம்.
அல்லேலூயா. அப்பா நன்றி தகப்பனே ராஜா. அந்த வேளையில கர்த்தாவே மார்க்கம் தப்பி வழி தப்பி அலைகிற கர்த்தாவே வாலிப உள்ளங்களை இந்த வேளையில நினைக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த பிரசங்கியில சாலமோன் எழுதி கொடுத்தது போலப்பா கர்த்தாவே தாங்கள் நிறையாக சம்பாதிக்க வேண்டும் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் துடிக்கிற வாலிப உள்ளங்களையா அறியாமல் செய்கிற இவர்களை என் தேவனப்பா அந்த வேளையில நினைப்பீராக ராஜா. இந்த பிள்ளைகளை கர்த்தரப்பா நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்கள் கால் போன வழியில போய் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளையா கர்த்தாவே கண் போன வழியில கர்த்தாவே தேடி அலைகிற வாலிப உள்ளங்களையா நான் நிச்சயித்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற இருதயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, வாழ்க்கையில எது நல்லது கெட்டது என்று அறியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டு அலைகிற இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா என் தேவன் தகப்பனே நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தாவே தவறான வழிகளில் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஓடுகிற உள்ளங்கள் சமாதானத்தை தேடி கர்த்தாவே இச்சித்த எல்லா காரியங்களிலும் தங்கள் வாழ்க்கையும் கர்த்தாவே நேரத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளையா தகப்பனே இந்த வேளையில் அவர்களை நினைக்கிறோம் ஐயா, அவர்களுக்காய் மன்றாடுகிறோம் ஐயா. இந்த இணைப்புல இணைந்து ஜெபிக்கிற எத்தனையோ பெற்றோருடைய பிள்ளைகள் இப்படியாய் கர்த்தாவே சத்துருடைய வலையில சிக்கி கர்த்தாவே உலகம் போன போக்கில கால் போன போக்கிலப்பா உலகத்தின் ஆசை பாசங்களிலும் இச்சைகளிலும் உபச்சாரங்களிலும் வேசித்தன மயக்கங்களிலும் எது இன்பம் என்று அலைந்து திரிகிற அப்பா இந்த பிள்ளைகளை என் தேவன் இந்த வேளையில் நீர் மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உளையான சேற்றில உலர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை என் தேவன் தூக்கி விடுவீராக. தூக்குங்கப்பா, உங்க ரட்சிப்பு இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வர வேண்டும் ஐயா. கர்த்தாவே தகப்பனே தங்கள் வாழ்நாளில கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஐயா தங்களுடைய உழைப்பையே தெய்வம் என்று எண்ணி ஓடுகிற பிள்ளைகளையா மனம் சம்பாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற உள்ளங்களையா தகப்பனே உங்க தெய்வத்தை தேடாதபடி ஜீவனுள்ள தேவனை அறிந்தும் அறியாமல் மறுதளித்து ஓடுகிற இந்த பிள்ளைகளை என் தேவன் தயவாய் மன்னிங்கப்பா, மன்னிங்க தகப்பனே. ஏசையா உங்க அன்பு கர்த்தாவே இந்த பிள்ளைகளை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொள்ளுவீராக. உமக்கு நேராய் திருப்புங்கப்பா தகப்பனே. இவர்கள் உம்முடைய அன்பை எப்படியாவது கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. எப்படியாவது உங்க அன்பு இந்த பிள்ளைகளுக்குள்ள செல்ல வேண்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையில வீணாக நேரத்தை கழித்து கர்த்தாவே எத்தனையோ ஸ்போர்ட்ஸ்ல மத்த காரியங்கள்ல செலவிட்டு தங்கள் கர்த்தாவே ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளையா தேவனே மன இறங்குங்க கர்த்தாவே. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உமக்கு வேண்டுமே அப்பா, இந்த வாலிப உள்ளங்கள் உமக்கு வேண்டுமே ஐயா, உங்க ராஜ்யத்துக்கு வேண்டுமே தகப்பனே. இந்த நாளிலப்பா நீர் இறங்கி வாங்க தகப்பனே, உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா. உங்க ரட்சிப்பு இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும். ரட்சிப்பின் அதிபதியே உம்மை அழைக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கொடுங்க தகப்பனே, திருப்பத்தை கொடுங்க. மாயை உலகம் மாயை என்பதை கண்டுகொள்ள பண்ணுங்கப்பா. உலகம் மாயை என்று அறிகிற அறிவை கொடுங்கப்பா, உணர்த்துங்கப்பா. உணர்வின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் அப்பா அந்த பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. ஞானத்தை கொடுங்க, ஒரு பரலோக தெய்வீக ஞானம் கொடுக்கப்படட்டும் ஐயா. இந்த உலக காரியங்கள் வீணான காரியங்கள் வீண் என்பதை அறிய பண்ணுவீராக ராஜா. இந்த நாள்ல கர்த்தாவே நீர் அப்படியாய் பிள்ளைகளை தொட்டு உமக்கு நேராய் திருப்பி கொள்ளுங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். இவர்கள் பெற்றோருடைய வேண்டுதலை கர்த்தாவே உங்க கரத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம் தகப்பனே. நீர் கிரியை செய்யுங்க. பிள்ளைகளை உமக்கு நேராய் திருப்பி உங்க நாம அந்த பிள்ளைகள் மூலமாய் மகிமை பண்ணட்டும் ஐயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்க ராஜ்யத்தில் கர்த்தாவே பங்காய் இணைய வேண்டும் என்று அப்பா உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜா.
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எஸ் ஃபாதர், நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றங்கள் வரும். கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துல முழு உலகத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் உங்க அன்பை அறியட்டும் ஆண்டவரே. சத்தங்கள் உயரட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அறியாத எவ்வளோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. நல்ல குடும்பத்தின் பிள்ளைகள், நல்ல பண்பாட்டில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், ஆனால் ரட்சகரை அறியவில்லையே. வாழ்க்கையில் எதையெல்லாமோ நோக்கம் என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அப்பா. முழு உலகத்தில் இப்படிப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அட்வான்ஸ் டெக்னாலஜியில தங்கள் நேரங்களை செலவழித்து ஆண்டவரே அதுவே உலகம் என்று எண்ணிக்கொள்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேலைகளில் பணம் சம்பாதிப்பதை தங்கள் லட்சியம் என்று நினைத்து அதிலேயே வீணான நேரத்தை கழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருப்புவீராக ராஜா. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது என்று ஞானி சொல்லுவது போல ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் விட ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து வாழுவதே மேன்மை என்று எங்க பிள்ளைங்க அறிந்து கொள்ளட்டும். 5 கண்டங்கள் இருக்கிற வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேசங்களில் இருக்கிற வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பட்டணங்களில் இருக்கிற வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிராமங்களில் இருக்கிற வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மாயான காரியங்கள் தங்கள் இருதயத்தை செலுத்தாதபடி நிரந்தரமான காரியங்களில் இருதயத்தை செலுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஞானி சொல்லுகிற இன்னொரு காரியம், வாலிபர்களுக்கென்று அவர் எழுதி வைத்து சென்ற மறக்க முடியாத ஒரு காரியம் அதிகாரம் 12:1 இருக்கிறது. வாசிக்கலாம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தன்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு என்பதை ஒவ்வொரு வாலிபனும் அறிய வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் எல்லாரும் காரியங்களை சிருஷ்டிக்கிறார்கள். உயிரற்ற பொருட்கள் உயிரற்ற பொருட்களிலிருந்து தான் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆனால் உயிருள்ள பொருள் ஒன்றுமே உயிரற்ற பொருளிலிருந்து சிருஷ்டிக்கப்படுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரத்தை ஒருவர் வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு விதையை விதைக்கிறார்கள். அந்த விதையிலே ஜீவன் இருக்கிறது. அதே போல் ஒரு முட்டையை அடைகாக்க வைக்கிறோம். அது பார்த்தால் உயிரற்ற பொருள், ஆனால் உள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த கோழி அல்லது பறவை வெளியே வர வேண்டும் என்றால் உள்ளே ஜீவன் இருக்கிற ஒரு முட்டையிலிருந்து தான் வெளியே வர முடியும். எல்லா உயிர் வாழும் மக்களுக்கும் தங்களை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு என்பதை அறிகிற அறிவை தேவன் கொடுக்க வேண்டும். ஒரு வாலிபன் அதை அறிய வேண்டும். என்னை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் இளவயதில் நினைக்க வேண்டும். ஏனெனில் 60 வயது 70 வயது ஆன பிறகு ஆண்டவரை சேவிப்பேன் என்று வருவது வீணும் வியர்த்தமானது. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை. நம்முடைய வாலிபர்கள் சிருஷ்டிகரை நினைக்கும்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். முழு உலகத்தில் உள்ள வாலிபர்களுடைய ரட்சிப்பிற்காய் ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. தகப்பனே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளாம் நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல தரித்திருக்கிற இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்துல வருகிற
சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தைங்கப்பா. அதிகாலை எழுந்து உம்மை தேடட்டுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா உலகத்தால் கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. தன்னை உருவாக்குன, தன்னை படைத்த, தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நினையாமல் தகப்பனே ஆண்டவரே உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. இந்த மாலை வேளையில தொடுங்கப்பா. இப்போது தொடுங்க ராஜா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் வரட்டும் ஆண்டவரே. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. அப்படியாய் உலகத்தை சிநேகித்து உலகத்தை காரியங்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய பக்கம் திருப்பும்படியான ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ திருப்புங்கப்பா. இருதயங்கள் இயேசுவின் பக்கம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய வாலிப பிள்ளைகள், உலகத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருப்பப்படுவதாக, உன்னதமான தேவன் பக்கம் திருப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையுள்ள தேவன் பக்கம் திருப்பப்படட்டும். ஜீவனுள்ள தேவன் பக்கம் திருப்பப்படட்டும். உயிர் தந்த இயேசுவின் பக்கம் திருப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாற்றத்தை தாங்க. வருகின்ற சந்ததியில மாற்றத்தை தாங்கப்பா. இளம் சந்ததி உம்மை தேடுகிற சந்ததியாய், சாட்சியாய் வாழ்கிற சந்ததியாய் மாறட்டும் என்று சொல்கிறோம் அப்பா. இப்போதே ஆண்டவரே இருதயங்கள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கடினமான இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும் அப்பா. உடைக்கப்படட்டும் அப்பா. மதீனமா செய்கிற எல்லா காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் எடுத்து போடுவீராக ராஜா. இப்போதே தகப்பனே உமக்கு உகந்த காரியங்களை செய்யட்டும் அப்பா. உம்மை நாமத்தை உயர்த்துகிற காரியங்கள் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் செய்யத்தக்கதாக இருதயங்கள் மாற்றத்தை தருவீராக ராஜா. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், வருகின்ற சந்ததி உம்மை தேடுகிற சந்ததியாய், உயிருள்ள மெய்யான தேவனை தேடுகிற சந்ததியாய் மாற்றுவீராக ராஜா. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நீரன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசரும் நீ
ஆண்டவர் நம்முடைய பலனும் நம்முடைய கேடகமும் ஆயிருக்கிறார். ஒருவேளை தாவீதின் குமாரனாகிய சாலமோன், அதை அடுத்து வந்த ராஜாக்கள், இந்த சந்ததி தொடர்ந்து வந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது நம்முடைய கூடாரங்கள் எல்லாம் விழுந்து போய்த்தான் கிடக்கிறது. ஆனால் தேவன் ஒரு வாக்கு பண்ணினார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று. அப்படி திரும்ப எடுப்பிப்பதற்காகத்தான் தாவீதின் வம்சவழியில் வந்த தாவீதின் வேரானவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனம்தான் உங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையின் வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. யோவான் ஒருவரும் அந்த புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் மிகவும் அழுகிறார். இன்றைக்கு உங்களில் அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் குடும்பத்தை, என் சந்ததியை யாரும் மாற்ற முடியாத தூரத்திற்கு என் பிள்ளை சென்று விட்டது, திருத்த முடியாத நிலைமைக்கு என் பிள்ளை போய்விட்டது என்று கதறுகிறீர்களா? யோவானை போல நீங்கள் கதறினாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் திருப்பப்படும். எப்பேற்பட்ட சத்துருடைய வல்லமையாக இருந்தாலும் அந்த வல்லமைகளை ஆண்டவர் திருப்பி நம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை வென்று விடுவார். இதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்பிக்கை இழந்திருக்கிற பெற்றோர்கள் தைரியம் கொள்ளுங்கள். கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஜெயம் கொண்டிருக்கிறார். லெட்ஸ் ப்ரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அடுத்த சந்ததிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிற வாலிபர்களை கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில பிடிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இளைய குமாரனை போல தூரத்தில் இருக்கிற இந்த வாலிபர்கள் இன்றைக்கு தகப்பன் அண்டைக்கு திரும்புவார்களாக, அன்றைய உம்முடைய அன்பினால் இழுக்கப்படுவார்களாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய ஒவ்வொரு பெற்றோர்களின் கண்ணீருக்கும் கர்த்தர் இந்த நாட்கள் நீங்க பதில் தாங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இவருடைய அழுகைக்கு பதில் வரட்டும், இவருடைய கூக்குரலுக்கு பதில் வரட்டும், எல்லா வேதனைகளுக்கும் பதில் வரட்டும். பிள்ளையின் நிலைமை மாறவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களின் உள்ளத்தை பார்க்கிற தேவன், உடைந்த உள்ளங்களை பார்க்கிற ஆண்டவர், அவர்களுக்காக கர்த்தர் நீர் இறங்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு நாயின் ஒரு விதவைக்காக அன்றைய அவருடைய மகனை எழுப்பின ஆண்டவர், இவர்களுக்காக கர்த்தர் இவருடைய பிள்ளைகளை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்திற்கு மரித்திருக்கிற வாலிபர்கள் எழும்பட்டும், அன்றைய பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள் எழும்பட்டும், பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் எழும்பட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீதின் வேருமானவர் அன்றைய இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய நாமத்தினால அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்தை ஜெயிக்கிற வாலிபர்களாய் மாற்றுவீராக, பிசாசை ஜெயிக்கிற வாலிபர்களாய் மாற்றுவீராக, உலகத்தை ஜெயிக்கிற வாலிபர்களாய் மாற்றுவீராக, அன்றைய மாம்ச இச்சைகளை ஜெயிக்கிற வாலிபர்களாக கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்திலே நீர் சம்பாதித்த அந்த ஜெயத்தை இன்றைக்கு நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் அப்பா. அந்த ஜெய கிறிஸ்துவானவருடைய அன்றைய அந்த உன்னத ஜெயம் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களுக்கும் உண்டாவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்களில மாற்றங்கள் வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இருதயங்கள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அன்றைய அநேக கூட்டமான ஜனங்கள், அநேக கூட்டமான வாலிபர்கள் ரட்சிக்கப்படுகிறத எங்க கண்கள் பார்க்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா
எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? ஓ உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நினைக்கிற தேவன். இதோ இந்த பெயர் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நினைப்பீராக. ஒவ்வொருவரையும் நினைங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் சந்திக்கப்படுவதற்கு ஒரு புது வழி திறந்து கொடுங்கப்பா. உங்க இரத்தத்தின் வல்லமை இவர்கள் எல்லார் மேலும் பூசப்படுவதாக. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஆண்டவரே ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுக்காய் சத்துருவை ஜெயித்தவர், சாபங்களை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில போராடுகிற எல்லா வல்லமைகளையும் ஜெயித்து இவர்களை விடுதலை செய்து இவர்கள் மூலமாய் ஒரு அடுத்த தலைமுறை ஆண்டவரை சேவிக்கும் என்று வாசிக்கிறோமே. அது தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று வாசிக்கிறோமே. அதுபோல ஒரு ஆண்டவரின் சந்ததியை எழுப்பும்படியாய் உடைய அடியார்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்னைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா பெற்றோருக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில் இருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டாலும் அந்த பட்டணம், அந்த தேசம், அந்த கிராமத்தில் பெரிய விடுதலையும் பெரிய எழுப்புதலும் பெரிய உயிர்மீட்சியும் உண்டாகட்டும் அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆமென் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே மாற்றங்கள் வரப்போகிறது. கண்கள் காணப்போகிறது. தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. அடுத்த வார நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு அருமையானவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இந்த லிங்கை அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவர்களையும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி செய்யுங்கள். அநேகருக்கு இந்த ஜெபத்தை அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.